நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் எதனால் ஆட்சியை பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சியை சாட்டில் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சார். ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. 31 சிஎம் அவர் தான். இப்போ நான் வந்து 1 கோடி வாக்கு வாங்குவோம். எப்படி வாங்கணும் அதுக்கு மட்டும் கேளுங்க. 31 லட்சம். இப்போ இடையில எத்தனை கட்சி வந்தாலும் பரவாயில்ல, திராவிட கட்சியெல்லாம் அடிச்சு திறந்துருவாங்க. வீட்டில் புருஷன் குடியாரன் புள்ள குடியாரன் இப்படி இருக்கும்போது எப்படி ஏற்றுக்குவாங்க? அதாவது ரசிகர்கள் ஓட்டுக்கு அதை விஜயை பற்றியே பேஸ் பண்ணாதீங்க சார். நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்குவோம். பேசிக்காக 31 லட்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா இயக்கமும். இந்த வாக்கு வங்கி 8% இந்த சீமான் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. மாநாட்டை பிரதிபலிக்குது பார்த்தீங்களா? மாநாட்டுக்கு கிடைச்சது 6-7 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமா வந்தாங்க. சின்ன குழந்தைய கூட்டு வந்தாங்க. எந்த வித டேமேஜ் இல்லை, ஒரு சாராய வாடை இல்லை, ஒரே டிசிப்ளின். ஒரு குடும்பம் மாதிரி வந்தாங்க. அந்த குடும்பம் ஒவ்வொரு குடும்பமா 5 குடும்பமா மாறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வாக்கு வங்கி பெருகும். 1 கோடி ஓட்டு கிட்டத்தட்ட 25% எபோ நாங்கள் வாங்குவோம் சார். வெற்றி தோல்வியும் கூட எங்களுடைய கட்டமைப்பு கூடி வலுவாகிட்டே இருக்கும். காரணம் என்னக்கா கொள்கையா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற எல்லா இயற்கை உலகம் தமிழ்நாட்டில் இருக்க இயற்கை உலகம் எல்லாமே அரசியல்வாதிகிட்ட போயிடுச்சு. குளிக்க குளம் இல்லை, குடும்பம் ஒற்றுமை இல்லை, உள்ள போய் சாராய கடையில் பட்டு கிடக்கிறான். இதுதான் மாற்று கருத்து இருக்கா? இலவசம் சொல்லி மக்களை அடிமையாக்கணும்னு ஆளுகின்ற 2 திராவிட ஆட்சி ஃபண்டமெண்டல்ஸாக வச்சிருக்கு. அது என்னத்தான் இருந்தாலும் இன்னைக்கு குடும்பம் விசாரிப்பாங்க. அவங்க எல்லாரும் விழிப்புணர்வோட கண்டிப்பாக சீமானுடைய கொள்கையை பிடிச்சதுக்கு புள்ள குடியோட வந்தாங்க. அதனால வந்து எதிர்காலம் கட்டமைப்பு இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு வந்து யார் போட்டின்னு சொல்லக்கூடியது இல்லை. தமிழர்கள் விஜய் கட்சியில் இருந்தாலும் சரி, திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கொள்கையை தேடி வருவாங்க. புரியுங்களா? நம்ம கட்டமைப்பு வலுவா இருக்கும். வேற என்ன கேள்வி கேட்குறீங்க கேளுங்க. இப்போ விஜய் உள்ள வந்ததுனால ஓட்டு உடையும் அப்படின்றத அதிகமா பேசுறாங்க. சரி, கரெக்டான பாயிண்ட். விஜய் வந்து 29 வருஷம் சினி ஃபீல்டில் இருந்திருக்காரு. அவருக்கு மக்களுக்கு 250 கோடியை விட்டுப்புட்டு இங்க வந்திருக்கிறாரு. எதுக்காக வந்திருக்கிறா? சன் குழுமம் உன்னை கட்டமைப்பு பண்ணிருச்சு. சன் குழுமம் சினிமா துறையை கையில் வச்சிருக்கு. சம்பளம் அதிகமா இல்ல. இப்போ வந்து ஜனநாயகன் 250 கோடி 350 கோடியிலே வந்துட்டே இருக்காரு. நீ ஒரு இன்கம் டாக்ஸ் ஹோல்டர். இத்தனை வருஷமா ஒரு பிள்ளைக்கு என்ன செஞ்ச? 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு உன் தொண்டை வித்தான். நீ என்ன சொன்ன? தொண்டர்கள் 30 வருஷம் கஷ்டப்படுங்க பொறுப்பாளர் சொல்றேன். புஷி ஆனந்த் யாரியா? செங்கோட்டை யாரு? ஆதவர்சன் யாரு? நிர்மல்குமார் யாரு? எவன் வச்சுல பயன்படுத்தினா உனக்கு லாட்டரி கட்டி விட்டானா? வந்து எத்தனை மாவட்டம் சொல்லுங்க விஜயை பத்தி. ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் எத்தனை மினிஸ்டர் இருக்க சொல்லுங்க. ஒவ்வொரு சொல்றவங்களுக்கு புரியுங்களா? ரெவன்யூ பத்தி பேசுங்க, மெடிக்கலை பத்தி பேசுங்க, பொருளாதாரத்தை பேசுங்க, ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுங்க, மருத்துவத்துறை பத்தி பேசுங்க. 4000 கோடி ஒரு வருஷத்துக்கு 4000 கோடி பிடபிள்யூ கொள்ளையடிச்சிடறான். மெடிக்கலுக்கு 2000 கோடி. நான் என்ன சொல்றேன்னா, விஜயை பத்தி எல்லாம் பேசாதீங்க. வரும் கூட்டம் விளம்பரத்தாலே உயர்ந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு அந்த காலத்தில் பட்டுக்கோட கல்யாணம் எடுத்தான். சொல்ற புரியுங்களா? நான் சொல்றேன்னா, அப்போது கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய் திறந்து மொழி பேசும்னு அப்பயே ஒரு பாடல வந்திருக்கு. காசுக்காக கூட காரணம் என்னன்னா, எல்லாமே குடிமை அடிமையாயிட்டான் சார். தமிழ வேலைக்கு போறது இங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல 75% வடநாட்டுக்காரனா இருக்கான். இப்போ நம்ம நாடு எங்க இருக்குன்னு தேடுறோம். சீமான ஒரு ஆள் தான் வந்தா தான் இதுதானே தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டு மக்கள், இதுதான் உனக்கு வேலை வாய்ப்புன்னு சீமான் தான் கொண்டு வராரு. சீமானா இது உலக அளவில் இன்னைக்கு பெரிய பேர் வாங்கிட்டு இருக்காரு. எல்லா வளம் க்ளோஸ் ஆகி போச்சு. சீமான் இல்லைன்னா பரந்தூர்ல அங்கே பிளேட் கட்டியிருப்பான். 4500 ஏக்கரை ஆட்டையை போட்டிருப்பேன். 20 லட்சம் கோடி மத்திய அரசு வாங்கிட்டேன். அது மாதிரி எடப்பாடியும் பிராடு. உங்க காலத்துல 5 லட்சம் கோடி கடன், 12 லட்சம் கோடி குறைன். நீ என்ன மதித்து நான் கேட்கிறேன் சார். கடைசி வார்த்தை, உங்களுக்கு மரியாதை கூடிய ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, மதுபான கடையை நான் தடை செய்யறேன்னு சொல்லு. முதல் வார்த்தை சொல்லியா? நீ மதுபான கடையை நான் தடை செய்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லு. இலவசம் நீ உன் வீட்டுக்கு காசு கொடுக்க போறியா? உன் அறிவாளத்துக்கு காசு கொடுக்க போறியா? எடப்பாடி டீமுல உள்ள காசை கொடுக்க போறியா? யாரு காசை யாருக்கு கொடுக்குற? எங்களுடைய பணம் இனிமே இந்த இலவசமே அறிவிக்காத. புரியுங்களா? அதனால வந்து உண்மை கொள்கை கோட்பாடு புரியுங்களா?